திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு 8 மணிக்கு திருப்பாசுரத்தில் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்கிற திருப்பாசுரத்தில் சாத்திர கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா என்கிற சிவனேசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழே பேச இருக்கின்றார்கள். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு வாழ்க அந்தனர் என்கிற திருப்பாசுரத்தில் சாத்திர கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழே ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். வேதநெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூதப் பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரகுவாம், ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை, தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும், காணத்தின் எழுபிறப்பை கண்கழிப்ப கண்டார்கள். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகிய காய நிர்மலேஸ்வரர் பெருமான் திருவருளாலும், எனது ஞானாசிரியர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய பேராசையினாலும் இந்த வாழ்க அந்தனர் பதிகத்தை, இதில் உள்ள சித்தாந்த கருத்துக்களை அவர்களை வணங்கி சொல்ல முற்படுகிறேன். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். அதற்கு முன்னாக இப்படி ஒரு இந்த சித்தாந்த கருத்துக்களை இதிலிருந்து தொகுக்க பெரிய ஒரு வழி அமைத்து கொடுத்த, வாய்ப்பை கொடுத்த சொல்லின் செல்வர் ஐயா அவர்களின் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த வாய்ப்பை கொடுத்த சிகாரம் திரு உமையால் பாகன் என்ற அந்த டெலிகிராம் சேனல் அதை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது திருப்பாசுரம் வாழ்க அந்தனர். அந்த பாசுரத்திலிருந்து இருக்கக்கூடிய சித்தாந்த கருத்துக்களை நம்ம சிந்திக்கிறதுக்கு இந்த தலைப்பை நம்ம கொடுத்திருக்கார்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம முன்னோட்டமாக சில விஷயங்களை பார்த்துட்டு அப்புறமா அந்த கருத்துக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் மறை அனைத்தும் ஒரு வடிவாகி வந்த நிறைமதி பிள்ளை என்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த மாநிலத்திலே
இருள் நீங்கிட வந்த வைதிக மாமணி என்கிறார். என்ன திருஞான சம்பந்த பெருமான், அந்த பெருமான் பிறந்த அந்த அந்த திரு அவதாரம் செய்ததே, அது "அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடன் நிற்க பேணிய நல் ஓரையல திருக்கிழரும் திரு ஆதிரைநாள் திசை விளங்க." இதிலிருந்து 16 காரணங்கள சொல்றாரு. திருக்கிழரும் ஆதிரைநாள் திசை விளங்க, பரசமய தருக்கு ஒழிய, சைவம் தழைத்து ஓங்க, வைதிகமும் தழைத்து ஓங்க, தொண்டர் மனம் கழிச்சிறப்ப, தூய நீற்று நெறி எண்டிசையும் தனிநடப்ப அப்படின்னு தொடர்ந்து ஒரு 14 காரணங்கள் சொல்றாங்க. சில பேர் இத 20 காரணங்களா எழுதியிருக்காங்க. சக்திவேல் முருகனரையா இத 24 காரணங்களாக எடுத்து இயம்பியிருக்கிறாங்க. இந்த மாரி திருஞான சம்பந்த பெருமான் 16 வருடங்கள் வாழ்ந்தார். ஆ முக்தியை பெற்றார். அப்புறம் அந்த 16 வருடங்களுக்கு 16 காரணங்களாக சேக்கிழார் சுவாமி அமைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. இதுல அ அதுவும் முக்கியமா இதுல சொல்றதுன்னா, "அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன்முதலாம் பரசமய பவம் பெருக்கும் பொறைநெறிகள் பாழ்பட" அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த அந்த காலத்துக்கு முன்ன வரைக்கும் இருக்கிற காலத்த வரலாற்றில இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம். இருண்ட காலம் அப்டின்னா, அது சைவம் இருண்டு இருந்த காலம். ஏன்னா, அந்த சமணமும், பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம். அதனால தான் ஞானசம்பந்த பெருமானும், அப்பர் பெருமானையும் சைவ சமயத்தின் 2 புண்ணிய கண்கள் அப்டின்னு சொல்றோம். ஏன்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைவத்த தலைக்க வச்சாங்க. அதனால அது முக்கியமா அந்த "அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் பொறை நெறிகள் பாழ்பட" நல் ஊழிதரும் தவம் பெருக்கும் சண்பையிலே. அந்த சண்பைய பத்தி ஞானசம்பந்த பெருமான் பிறந்த அந்த சண்பைய சொல்லும்போது, அது தவத்தை பெருக்கக்கூடிய சண்பை. அது அங்க "தாவில் சர அசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார்" அப்படின்னு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். அவர சொல்லும்போது, "சிவம் பெருக்கும் பிள்ளையார்" அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த புல்லறிவின் அமன்முதலாம் பரசமய பவம் பெருக்கும் பொறைநெறிகள் பாழ்படச் செய்து அந்த ஒரு காரணத்துக்கா அந்த காரணம் அந்த அந்த பொறைநெறிகள் பாழ்படச் செய்தது இந்த பாண்டிய நாட்டுல பெரும் பங்கு. அதனால தான் இப்ப இந்த பகுதிய நமக்கு ஐயா குடுத்துருக்காங்க. இப்ப இதுல அ அந்த கூன் பாண்டியன் ஆமா. அந்த கூன் பாண்டியன், அந்த மதுரை மாநகரமே அங்க சைவம் திருநீறு பூசறதுக்கு கூட அனுமதி இல்லாம, உரிமை இல்லாத ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா, அங்க அந்த கூன் பாண்டியன் அந்த சமணம் சேர்ந்திருந்தான். அதனால அங்க மன்னன் எவ்வழியோ, மக்களும் அவ்வழி. அதனால அந்த அ மன் அ முதல்ல அந்த மன்னனை மாற்றுகிறார். அந்த மன்னனுடைய வெப்பு நோயை தீர்க்கிறார். பின்னர் அந்த மக்களையும் மாற்றுகிறார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் திருமறைக்காட்டுல இருந்து மதுரைக்கு எழுந்தருள் செய்றாங்க. அப்படி எழுந்தருள் செய்யும்போது, அவங்க தங்கியிருந்த அந்த மடத்துக்கு அந்த சமணர்கள் தீய வைக்கிறாங்க. அப்படி தீ வைக்கும்போது, அ அந்த இதெல்லாம் அம்மா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். இருந்தாலும் ஒரு நினைவு கூர்றதுக்காக திரும்ப சொல்றேன். அப்ப அந்த திருமடத்தை புறச்சுற்றினில் தீய தீய பாதகத்தோர் மருவு வித்த அத்தொழில் வெளிப்படுத்துதலும் அருகி பரிசனத்தவர் பதைப்போடும் சிதைத்து அது நீக்கி அருகர் இத்திரம் புரிந்தமை தெரிந்து சென்றனைவர். எல்லாம் ஓடிப்போய் ஞானசம்பந்த பெருமான்ட்ட, இந்த மாரி இந்த அருகர்கள் செய்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி செய்யும்போது ஞானசம்பந்த பெருமான், அப்ப இந்த அ "மாதவர் துயிலும் இந்த திருமடப் புறம்பு பழுது செய்வதோ பாவிகாள்" அப்படின்னு சொல்லி, அப்ப பாவிகாள்ன்னு சொல்லி அந்த இடத்துல அது சேக்கிழார் சுவாமி சொல்றாரு, "என பரிந்து அருளி." அப்ப அந்த பரிவினால ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அப்ப இந்த "வெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று" என்னும் விதிமுறையால். ஏன்னா மன்னன் மக்கள் தப்பு செய்தா அதுக்கு மன்னன் தான் முதல் காரணமாக இருக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த தீங்கு மன்னவனை சென்று அடையட்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அதற்கு அ காரணங்கள் சொல்றாரு. அந்த "பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேங்கிறது" அந்த பாண்டியன் மேல கொண்ட பரிவுன்னு சொல்றாரு. ஏன்னா, அதுதான் பெருமானுடைய குணம். தவறு செய்ய செய்ய அந்த குழந்தைகள் மேல இன்னும் பரிவு தான் ஏற்படும். ஆனா போன்றவர்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. தவறு செய்யும்போது கோபம் வருது. அதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது "பரிந்து அருளி" அப்படின்னு சொல்றார். அப்ப எ அந்த
அந்த அடியார்களுக்கு செய்த தீங்கு அந்த பெருமானுக்கே செய்ததாகுது. அதனால அப்ப கூட அந்த கருணையோட அந்த சைவல் வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீ தழல் போய் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக என பணித்தார். அப்படி இந்த 5 பூதங்களையும் தன்னுடைய கட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஞானிகள் இவர்கள் எல்லாம். அதனால அவர் சொன்னோனே அதனால தான் இங்க பணித்தார். அதுக்கு கட்டளையிட்டார். அந்த தீக்கு போய் எப்படி போகணும்னு சொல்றாரு. அதான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு அந்த தீ போய் பாண்டியரை பற்றணும்னு சொல்றாரு. அதுக்கு காரணங்கள் சொல்றாரு. ஏன் பையவே சென்று பற்றணும் அப்படின்னா, முதல்ல பாண்டியன் மேல கொண்ட பரிவு. அப்புறம் பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயிலு நெடு மங்களனான் பாதுகாத்தும் ஆ இது ஒரு காரணம். ஆண் தகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அப்படிங்கிறது ஒரு காரணம். அரசன்பால் அபராதம் உறுதலாலும் அது ஒரு காரணம். மீண்டு சிவநெறி அடையும் விதியினாலும் அவன் மீண்டு இந்த சமணத்திலிருந்து மீண்டு திரும்பியும் அவன் சைவம் சாரணும் அப்படின்னு அவனுக்கு விதி இருக்கு. வெந்நீரு வெப்பகல புகழிவேந்தர் தீண்டி இடப்பேருடையவன். எல்லாத்தோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஞானசம்பந்த பெருமான் அ அவனை தீண்டி திருநீர் பூசணும்னு அவனுக்கு மிகப்பெரிய பேருடையவன். ஆதலால் அந்த பிணியை பையவே செல்க அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்படியே அந்த தீ போய் அந்த பாண்டிய மன்னனை பற்றுகிறது. அப்ப அந்த அ பாண்டியனுக்கு அந்த வெப்பு நோயினுடைய தன்மை அதிகமாகுது. சமணர்கள் ஏதேதோ செய்து பார்க்குறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்ப அரசரோட அனுமதியோட அ பாண்டிமாதேவியார் ஞானசம்பந்த பெருமானை வரவழைக்கிறாங்க. அப்ப அந்த தீய ஞானசம்பந்த பெருமான் வரார். அந்த அதை சுரவாதம் அப்படின்னு சொல்றோம். அந்த சுரத்தை நீக்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த வாதத்தை சுரவாதம்ங்கிறோம். அப்ப தென்னவன் மாறன்தானும் சிறபுறத்து தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார் தம் திருநீறு பூசப் பெற்று. அவனுக்கு அந்த ஞானசம்பந்த பெருமான் வந்து, அவருக்கு அந்த திருநீரை பூசணும் அப்படின்னு பூசப் பெற்று, அந்த திருநீறு பூசுவதே அவனுக்கு தீக்கை ஆகிறதுங்கிறார். இங்க நடக்கிற அந்த 3 வாதங்களையும் 3 தீக்கையாக அமைகிறது. அப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த அ உள்ள வரம்போதே அவனுடைய தலையருகில் ஆசனம் அப்படி இட்டு இருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் அமர்வதற்காக அந்த கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி தண்டுணர் முடியின் பாங்கரி தமனிய பீடம் காட்ட. அப்படியே பொன்னாலான பீடமிட்டு அந்த பாண்டியனுடைய தலை அருகில அந்த பீடம் போடப்பட்டிருக்கிறது. ஆம்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த தென்னன் மாறன் தானும் சிறபுறத்து தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார் திருநீறு பூசப் பெற்று. அப்போ முதல்ல அவனுக்கு ஞானசம்பந்த பெருமான் இந்த திருநீர பூசுவதே அவனுக்கு சமய தீக்கை ஆகிறது. ஏன்னா, அந்த சமய தீக்கை அப்படிங்கிறதே விபூதி பூசுவதற்கான உரிமையும், ஸ்தூல பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கான உரிமையும் அளிப்பது. ஏன்னா, திருநீறு பூசணும் அப்படின்னா, அந்த குழைத்து பூசக்கூடிய அந்த 16 இடங்கள்ல பூசணும் அப்படின்னா, அவர்கள் முறையாக சமய தீக்கை பெற்றவர்களா இருந்தா மட்டும் தான் அந்த திருநீர பூச முடியும். அதனால இங்க முதல்ல அவனுக்கு செய்தது சமய தீக்கையாகிறது. அதான் பொன்னவில் கொன்றையார் திருநீறு பூசப்பற்று எப்ப பூசினாரோ அப்பயே முன்னை வல்வினையும் நீங்கி. அப்ப ஞானசம்பந்த பெருமானால அவனுக்கு திருநீறு பூசினோனே அவனுடைய வல்வினைகள் நீங்கி. ஏன்னா குருநாதர் நமக்கு தீக்கை செய்யும்போதே நம்மளுடைய வினைகள் பொடியாகிறது அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அப்ப அந்த முன்னை வல்வினையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். எப்ப அந்த திருநீறு பூசினானோ அப்பதான் அந்த முதல்வனை அறியக்கூடிய அந்த தன்மையை அவன் அடைகிறான். ஏன் அப்படின்னா, எப்ப திருநீறு பூசினாரோ, அப்பயே அவனுக்கு துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. அப்ப அந்த வினைகள் எல்லாம் அந்த இன்பமும், துன்பமும், இந்த இருவினை ஒப்பு, மலபரிபாகம் எல்லாம் ஏற்படுது. அந்த திருநீறு பூசினோனே. அதான் வினைகள் ஒத்து தலையென நிற்றலாலே அப்படின்னு அந்த ஆலவாயில் அந்த வெப்பு நோயை நீக்குகிறார். ஏன்னா, அப்ப அந்த சமணம், பௌத்தம்லாம் பெருகி சைவம் விளங்குறதுக்காக தான் ஞானசம்பந்த பெருமான் இங்க வந்திருக்கு. ஏன்னா, அந்த அவதார நோக்கத்திலேயே அத சொல்றார். அப்ப இந்த மன்னன் எவ்வழின்னா, அந்த மக்களும் அவ்வழியில மக்களும் இந்த திருநீர் பூசாம இருக்கிறாங்க. அப்ப முதல்ல இந்த மன்னனை மாற்றுவதற்காக இந்த வெப்பு நோயை தீர்க்கிறார். அப்ப அதுக்கப்புறம் மக்களையும் மாற்றுவார். அப்ப இந்த தலையருகே ஆசனம் அமைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளையார பார்த்து அந்த கேட்கிறான். அந்த கூன்பாண்டியனானவன் கேட்கிறான். "செலியனும் பிள்ளையார் தம் திருமேனி காணப்பெற்று" முதல்ல ஞானசம்பந்த பெருமானுடைய திருமேனிய பார்க்கிறார். "விடிவுற நோக்கலாலே வெம்மை நோய் சிறிது நீங்கி" அந்த கோலத்த பார்த்த உடனேவே ஞானசம்பந்த பெருமானுடைய பார்த்த உடனேவே அவனுடைய
அந்த வெம்மை நோய் சிறிது நீங்கி, அப்புறம் அழிவுறும் மனம் நேர் நிற்க, அந்தணர் வாழ்வை நோக்கி எழுவுறு பதியாது என்று விருப்புடன் கேட்டபோது அவனு கேட்கிறாரு, "எந்த ஊர்ல இருந்து சாமி வரீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், "கழுமலம் யாம் கழுமலத்தோம் யாம் உன் மலத்தை கழுவ வந்த கழுமலத்தோம்ங்கிறாரு." அப்ப இந்த கழுமலம்ன்ற சொல்லுலயே சொல்றாரு. ஏன்னா 12 பேர் இருக்கு சீர்காழிக்கு. அங்க ஆனா இங்க சொல்லக்கூடிய ஊருடைய பேர சொல்லும்போது கழுமலம் அப்படிங்கிறாரு. "கழுமலத்தோம் உன் மலத்தை கழுவ வந்தோம்" அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்ப அந்த "பொன்னிவளம் தருநாட்டு புலல்பழன புனைநகர் சூழ் கன்னிமதில் கழுமலம் நாம் கருதும்பூர்" அப்படின்னு சொல்றார். "எனச் சிறந்த 12 பெயர் பெற்றும் பரவிய சொல் திருப்பதிகம் தென்னவன் முன்பு அருள் செய்தார்." அப்ப அந்த 12 பேரும் வர மாரி முதல்ல கழுமலம்னு தன்னுடைய ஊர சொல்லிட்டு 12 பேரும் வர மாதிரி அந்த பதிகத்தை அமைக்கிறார். எனவே ஞானசம்பந்த பெருமான் அந்த கூன் பாண்டியனின் தலையருகே அமர்ந்து அப்பர் சுவாமியினுடைய தேவாரம் தான் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. "கள்ளரோ புகுந்தீர்" அப்படின்னு கேட்கும்போது, சாமி கேட்கிறார், "நான் உங்கள கூப்பிடவே இல்லையே! எப்படி நீங்க எனக்குள்ள வந்தீங்க?" அப்படின்னு அப்பர் சுவாமி கேட்கிறார். "கள்ளரோ புகுந்தீர்" அப்படின்னு கேட்டோனே, "நான் கள்ளர் இல்ல, உன்னுடைய கள்ளத்தை நீக்க வந்த வெள்ளரோம்" அப்படின்னு அப்பர் சாமி சொல்ற மாரி அந்த பாட்ட அமைச்சிருப்பார். அப்படியே இந்த மலத்தை கழுவ வந்தோம் அப்படின்னு அந்த பதில் உணர்த்துகிறது. அப்ப இந்த மூவகை தீக்கை முறையாக செய்கிறார். அப்போ முதல் தீக்கை இந்த சமய தீக்கை செய்கிறார். நீரு பூசுதல், ஸ்தூல பஞ்சாக்கரத்தை சொல்ல அதிகாரம், அந்த சிவ சின்னங்களை அணிய அனுமதியே அந்த சமய தீக்கையில தான் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த சிவ சின்னங்களை அணியணும் அப்படின்னாவே, அதற்கு அடிப்படையா சமய தீக்கை வேணுங்கிறாரு. அப்படி அத பூசி, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்திலுள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்றப்ப, ஆலம் அகற்றுகின்ற ஆலவாயான். ஏன்னா, நம்மகிட்ட இருக்க அந்த வினை தான் நமக்கு ஆலம், குற்றம். நம்மகிட்ட அந்த ஆணவம் தான் குற்றம். அப்ப அந்த ஆணவத்தினால வருவது தான் வினை. அப்ப முதல்ல இந்த வினை ஏறாம செய்யணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க ஆழத்தை அகற்ற வேண்டும். அதனால தான் அவனுக்கு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்றார். தனது வாயால் நம் ஆழத்தை அகற்றுகின்றவன் அந்த பெருமான். அதான் ஆலம் அகற்றுகின்ற ஆலவாயான். திருநாவுக்கரசு சுவாமிக்கு திலகவதியார் அன்று சொல்றாரு இல்லையா? திருநீர் குடுக்கும்போது சமயத்துக்கு வரும்போது குடுக்குறார். "பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு" அப்படின்னு அவர் தந்தார். அப்பர் சுவாமிக்கு திருநீரை திலகவதியார் தந்தார் அன்று. ஆனா, இங்க இந்த பாண்டியனுக்கு அந்த வெப்பு நோயை நீக்குவதற்காக ஞானசம்பந்த பெருமானே அவனை தொட்டு தீண்டி திருநீர் பூசக்கூடிய அந்த தன்மை. இது வெப்பு நோயை நீக்குகிறது அந்த திருநீர். அததான் இத சொல்றார். இது சுரவாதம். இது சமய தீக்கையாக அமைகிறது. அந்த சமய தீக்கை அந்த அரண்மனையில ராஜாவினுடைய அந்த பள்ளி அறையில நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அனல்வாதம் நடக்கிறது. இப்ப அப்புறம் அந்த சமணர்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அனல்வாதம் செய்றாங்க. அனல்வாதம் அப்படின்றது, அ 2 சமயங்களுடைய கருத்துக்களையும் எழுதி அந்த அனல்ல போடுறது. எந்த சமயம் வந்து உண்மையான சமயமோ, அந்த சமயத்தினுடைய அந்த ஏடு எரியாம இருக்கும் அப்படின்றது அந்த சமணர்களே அத கலைக்கிறார்கள். இல்லையா? அதனால இந்த அனல் வளர்த்து, இந்த சமயத்தை நிலைநாட்டி, அந்த பாண்டியனுக்கு செய்வது விசேட தீக்கையாகிறது. ஏன்னா, இவர் அந்தணர் ஆனமையால். இல்லையா? அந்த அவுத்திரி தீக்கையாக அவுத்திரின்னா அந்த அக்னி காரியங்களோடு செய்யக்கூடிய அந்த தீக்கை. அதை கிரியாவதி தீக்கையாக அந்த பாண்டியனுக்கு அமைகிறது. அப்ப சுவாமி அந்த அனல்வாதத்துல அந்த அமன் திருநள்ளாற்று பதிகத்தை போடுறார். "போகமார்த்த பொன்மலையாள்" அப்படிங்கிற அந்த பதிகத்தை போடும்போது, "தளிரில வளரொளி" அப்படின்னு அந்த பதிகத்த "தளரில வளரொளி தனதெழில் தருதிகழ் மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரில வளரொளி மருவு நல்லாரர் தம் நாமமே மிளிர் இளவளர் எரி இடில் இவை பழுதிலை மெய்மையே அப்படிங்கிறார். அப்ப நல்லாரருடைய திருநாமத்தை சொல்லி போடும்போது, நல்லாரனுடைய கருணையினால அந்த இடில் அவை பழுதிலை. அதனால அந்த ஏட்டுக்கு எந்த விதமான பழுதும் இருக்காது அப்படின்ட்டு அந்த அது ஏடை போடுறாரு. அந்த அமணர்களுடைய ஏடு பஞ்சிடை பட்டது போல் கரி. அந்த அமணர்கள் அந்த தீயிடை அந்த போட்டது அந்த அதெல்லாம் நல்லா நல்லா நகைச்சுவையோட சொல்லுவாரு. அந்த
அது பிசைவாங்களாம் அந்த சாம்பல அந்த சமணர்கள். அது அவங்களோட ஏடு இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அதுக்கு பாண்டியன் சொல்வாராம், "ஜல்லடை வச்சு ஜலிச்சு பாரு, உன் ஏடு கிடைக்கும்னு" சொல்வாராம். அந்த மாரியெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அந்த பஞ்சிடை பட்டது போல் அந்த அ அந்த அமணர் அந்த அந்த ஏடு கரிந்ததுக்கு கூட, இவனுடைய அந்த சமண மதத்தின் மேல அந்த எண்ணங்கள் கரிந்ததுங்கிற அப்ப அந்த இது அவருக்கு அ விசேட தீக்கையாக இந்த அனல்வாதம் அவருக்கு அமைகிறது. இல்லையா? மையல் நெஞ்சுடைய அமணரும் தம்பொருள் வரைந்து கையினில் இட்ட ஏட்டினை கதுவு செந்தியினில் இடுவார். உய்யுமோ இது? அவர்கள் போட்ட அந்த ஏடு இருக்குமா எனவுறும் கவலையாம் உணர்வார். அவங்களுக்கு போடம்போதே அவங்களுக்கு தெரியுமாம். அது கண்டிப்பா எரிஞ்சு போயிடும்ன்றதுனால கவலையில நடுங்கி இட்டாருன்னு சொல்றாரு. அப்ப அந்த அமணரோட ஏடு பஞ்சு தீயிடைப்பட்டது படக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோரவும் பீடிகை சோர்ந்து நின்றார். அப்படின்னு அந்த அமணர்களுடைய நிலைய சொல்றார். அப்ப பொய்யினால் மெய்யையாக்க புகுந்து நீர் போம் இன்னும் பொய்யினால அத மெய்யாக்கலான்னு பார்க்கறாங்க. அப்படிங்கிறது அவனுக்கு விசேட தீக்கையாக ஆகிறது. அடுத்தது நம்ம பகுதி. அதுல புனல்வாதம். இந்த புனல்வாதம் அந்த அந்த பாண்டியனுக்கு நிர்வாண தீக்கையாக அமைகிறது. ஞான தீக்கையாக அமைகிறது. 3ஆம் நிலை தீக்கையாக. அந்த வைகையாற்று கரையையே தீட்சா மண்டபமாக்கி, அந்த தென்னன் மாறன்தானும் சிரபுரத் தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையாத்தம் திருநீறு பூசப்பற்று முன்னை வல்வினை நீங்கி அப்ப இந்த சமய தீக்கையில அவனுடைய வல்வினை நீங்கவும், அந்த விசேட தீக்கையில முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். அதுக்கப்புறம் தான் அந்த வினைகள் ஒத்து துளையன நிற்றலாலே. இதெல்லாம் அந்த சமய விசேட தீக்கையில நடந்ததுனால, இப்ப 3ஆம் நிலையான இந்த ஞான தீக்கை, இந்த விசேட தீக்கையை அவன் பெறுவதற்கு தகுதியுடையவனானான். அதனால உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும், நிலவும் மெய்நெறி சிவநெறி இது என்பதும் களதிவாய் அமுணர் காண்கிலார். ஆயினும் பலர்புகழ் தென்னன் அறியும் பான்மையார். அந்த தென்னன் இந்த மூடத்தன்மை வாய்ந்த களதிவாய் அமணர்கள். இந்த அமணர்களுடைய அந்த கருத்தை அவன் அந்த சமய விசேட திக்கையில உணர்ந்து, இந்த பாசுரத்தில் ஞானத்தை பெறுகிறான். ஏன்னா, இந்த பாசுரமே ஒரு உபதேசம் தான். இல்லையா? அந்த திருவுடை பிள்ளையார்த்தம் அது ஞானசம்பந்த பெருமானே எழுதுறாரு அந்த பதிகத்த. அந்த திருவுடை பிள்ளையார்த்தம் திருக்கையால் இட்ட ஏடு. அப்ப தன்னுடைய கையால நி திருக்கையால் நீட்டி இட்ட ஏடு. மறுவுறும் பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றார் போல, இந்த மாதவர்களுடைய மனம் அந்த பிறவி ஆற்றில் எப்படி எதிர்த்துச் செல்லுமோ, அதுபோல பொறுபுனல் வைகை ஆற்றில் எதிர்த்து நீர் கிழித்துப் போகும். இருநிலத்தோர்கட்கு எல்லாம் இது பொருள் என்று காட்டி அப்படிங்கிறார். அப்ப இந்த பெருமான சொல்லும்போது, திருவுடை பிள்ளையார்ங்கிறார். என்ன திரு? அருட்திருவுடை பிள்ளையார், சைவ மெய்த்திருவுடை பிள்ளையார், முக்தி தருவுடை பிள்ளையார். அப்படிப்பட்ட பிள்ளையார் திருப்பாசுரம் பாடி ஞான உபதேசத்தை இந்த பாசுரத்தினால செய்றார். இந்த பாசுரத்துல பரசமய நிராகரிப்பும், அந்த பரசமயங்களுடைய நிராகரிப்பும் இருக்கு. சைவ ஆக்கமும். அத நம்ம சித்தாந்தத்துல பாச நீக்கமும், சிவப்பேரும் என்றார் போல, அந்த பராசமயத்தை நிராகரித்தும், சிவஞானத்தை அருளியும் அப்படிங்கிற பேசப்படுகிறது. அப்ப அந்த பெருமான் பிள்ளையார் அவர் திருக்கையால் இட்ட ஏடு இல்லையா? அது பாண்டியனின் திருக்கையெல்லாம் நீங்க இட்ட ஏடு. அந்த பாண்டியனின் திருகெல்லாம் தீர்ந்தார். அப்ப இந்த திருக்கையால் நீட்டியிட்ட ஏடுங்கிறார். ஏன்னா, இந்த ஏடு நீளச் செல்லுமாறு நீட்டியிட்டார். அப்புறம் அந்த பாண்டியனின் உடற்கூன், அவன் உள்ளக்கூன் நேராகுமாறு நீட்டியிட்டார் அப்படின்றார். அப்ப இந்த அப்ப இது பாண்டியனுக்காக எழுதப்பட்ட பதிகம். சமணர்களுக்காக எழுதப்பட்ட பதிகம் இல்ல. இது பாண்டியனுக்காக எழுதப்பட்ட பதிகம். அதனால தான் இது திருக்கையால் இட்ட ஏடு. அந்த பாண்டியனின் திருகெல்லாம் நீங்க இட்ட ஏடு. அது ஏடு நீளச் செல்லுமாறு இட்ட ஏடு. அப்போ உலகருக்கு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபுறு பிறவியாறு ஒன்றன் பின் ஒன்றாய் பிறவி வருவது. ஏன்னா இந்த பிறவிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றா வந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால இந்த உலகருக்குன்னு சொல்லும்போது இது பிறவி ஆறுங்கிறார். ஒன்றன் பின் ஒன்றன் இந்த பிறவி வருவதால் இந்த பிறவியை ஆறுங்கிறார். அத வள்ளுவர் பெருமான் அத பிறவி பெருங்கடல்ங்கிறார். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிறவி ஒரு தொடர்ச்சியாக, ஒரு பிரவாகமாக வருவதல் பற்றி இந்த பிறவியை ஆறு என்றனர்.
அப்ப இத சொல்லும்போது மறுவுறும் பிறவிங்கிறார். ஏன்னா, மறுவுறும் பிறவினா, அது தொடர்ச்சியாக இடையறாத அந்த வினைக்கீடாய் பொருந்துகின்ற பிறவி. அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அந்த பிறவியாற்றில் மாதவர். மாதவர் அப்படின்றா சரியாகிய சிவநெறியில் நிற்பவர். தவங்களை இயற்றுபவர்கள். சிவஞானத்திற்கு அனுகூலமாய் நிற்கும் தவம். அந்த தவத்தை செய்யக்கூடிய அந்த சிவநெறியிலே நிற்பவர்கள் தான் அந்த மாதவர்கள். அதைத் தவிர மற்றவை எல்லாம் அவம். ஏன்னா, நம்ம சித்தியார்ல சொல்ற மாரி இதம் அப்படின்னு சொல்றது உயிருக்கு உறுதி செய்வது. உயிருக்கு எதெல்லாம் உறுதி செய்யுதோ, அதை நம்ம இதம்ங்கிறோம். உயிருக்கு எதெல்லாம் துன்பம் செய்யுதோ, அத அகிதம்ங்கிறோம். இல்லையா? அப்ப இதம்ங்கிறது உயிருக்கு உறுதி செய்வது. அகிதம் அப்படிங்கிறது மற்றது செய்யாமை. அப்ப உயிருக்கு இந்த உறுதி செய்ய உறுதி இல்லாத செயல்களை செய்வதையெல்லாம் அகிதம்னு அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு சொல்றார். அப்ப இந்த உயிர் வளர்ப்பதை யார் செய்றாங்களோ அவர்கள் தவர். அப்ப அதை செய்பவர் தவர். அதைத் தவிர மற்றவர்களெல்லாம் செய்பவர் அவர்ங்கிறார். ஏன்னா, சிவநெறி ஒன்றுதான் இந்த உயிரை வளர்த்து கருவை அறுப்பது. மற்றவையெல்லாம் கருவை வளர்ப்பவை. சிவநெறி இந்த பிறவி வழி செல்லாமல் தடுப்பது. அதனால இங்க சொல்லும்போது அதை எதிர்ந்து செல்வது. ஏன்னா, இந்த பிறவியை எதிர்த்து செல்வது எது அப்படின்னா, மாதவர் மனம். ஏன்னா ஏனையோர் போல. அப்ப இந்த மாதவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாரும் அ புலன்வழி செல்பவர்கள். பிறவியில் தொடர்பவர்கள். இல்லையா? அப்ப அதனால இந்த புலன்களை தம் ஏவல் வழி நிற்கச் செய்து, அந்த பிறவியை கடக்க வல்லவர்கள் தான் அந்த மாதவர்கள். ஏன்னா, அத எப்படி அந்த நிலைய அடையறாங்கன்னா, அத வழிபாடு செய்ய செய்ய அருளால் வாட்டலாம்ங்கிறார். அது சித்தியார்ல அந்த 10ஆம் நூற்பால சொல்றார். அப்ப அந்த புலன்களின் வழியை அருளால் தான் வாட்ட முடியும். இப்ப சண்டேஸ் நாயனாருடைய புராணத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த புலன் எல்லாம் அவர் பின்னாடி செல்லக்கூடிய தன்மையுடையவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் அதனால அவங்களை எல்லாம் மாதவர்கள். ஏன்னா அந்த பிறவியை கடப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா, இந்த புலன் வலிய அடக்க நம்மளால முடியாது. அதனால அதெல்லாம் அருளால் மட்டும் தான் வாட்ட முடியும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றாரு. ஏன்னா, "இந்திரியம் எனைப்பற்றி நின்றே என் வசத்தின் இசையாதே" சித்தியார்ல சொல்றாரு. இந்திரியங்கள் எல்லாம் நம்ம வழியில நிக்காது. தன் வசத்தே எனை ஈர்ப்பது. அதனுடைய வசத்துல நம்மள இழுத்துட்டு போகும். இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடலால். யார் இந்த இந்திரியத்த நமக்கு வச்சானோ, அவனுடைய வழியில நம்ம நின்றிட்டால் என்றும் தானறிந்திட்டு இவற்றினோடு தனைவுடையான் தாள்கள் வந்தனை செய்து. இவற்றின் வழி அருளினால் வாட்டம். அப்ப இந்த புலன்கள நம்மளால ஒரு காலமும் வாட்ட முடியாது, அடக்க முடியாது. இந்த புலன்களை எவன் கொடுத்தானோ அவனிடம் நாம் அடங்கினால், இந்த புலன்கள் நமக்கு அடங்காம அவனிடம் அடங்கி நிற்கும். அப்படிங்கிறத இந்த சித்தியார் பாடல்ல சொல்றார். ஆனா அத மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். "பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்புங்கிறோம்." அது நமக்காக சொல்லுது. அப்ப இந்த ஞானியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி அன்பை பெருக்குபவராய் நிற்பார்கள். பொது வழி செல்லாமல் நம் வழி வசப்படுத்தி நிற்க வேண்டும். இந்த கருவி அதன் வழியில நம்ம போகாம, நம்ம வசத்துல அந்த கருவிகளை வைத்திருக்கணும். அது நம்மளால முடியாது. அப்ப அந்த கருவியை யார் கொடுத்தாரோ அவரிடம் நாம் அடங்கி இருந்தா, அந்த கருவிகள் நம்மிடம் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறார். அதனால இந்த பாடலை பெருமான் அமணர்களுக்காக எழுதவில்லை. ஏன்னா, இது பாண்டியன் கேட்ப கிளர்ந்த ஞானம் என்று மன்னனுக்காக எழுதப்பட்டது. இது பாண்டிய மன்னனுக்காக செய்யப்பட்ட உபதேசம். ஏன்னா, இதுல உலக மக்கள் வாழ்க்கையில எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த இதுல காட்டுறாரு. இந்த கடவுள் கொள்கை இல்லாத இந்த சமணர்கள் இ எது அந்த மாயா அவங்கலாம் கடவுள் கொள்கையே இல்லாதவர்கள். கடவுளே இல்லம்பாங்க. அப்படிப்பட்ட சமணர்கள்ட்டருந்து எப்படி இந்த மன்னனை மீட்கிறதுக்காக பாண்டியன் செய்த உபதேசம். அ பெருமான் ஞானசம்பந்த பெருமான் செய்த உபதேசம் பாண்டியனுக்காக. ஏன் அப்படின்னா, அந்த மாயைங்கிறது மயக்க தான் செய்யும். ஆனா, இந்த பெருமான்ட்ட நம்ம அடங்குனோமா, அதே மாயை நமக்கு ஒளியாய் நிற்கும். அதான் மாயா கருவிகள் ஒளியாய் அது அத சொல்லும்போது மயக்கமும் செய்யும்பாரு. ஏன்னா, அது மயக்கமும் செய்யணும்னா, இன்னொன்னும் செய்யுது. என்ன அப்படின்னா, அது யாரோட சார்ந்திருக்குமோ, அந்த மாரி இந்த மாயா கருவிகள் நமக்கு பயன்படும். உலகத்தோட இருக்கும்போது அது மயக்கத்த செய்யுது. பெருமானோட சார்ந்து இருக்கும்போது அந்த ஒளியை நமக்கு காட்டுது. அதனால இந்த பாசுரமே அந்த பாண்டியனுக்கு செய்யப்பட்ட உபதேசம். இங்கு பிள்ளையார் இது பொருள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாசுரத்தின் வழி ஏடும். ஏன்னா, அந்த
பெ பிள்ளையார் தான் இது பொருள்னு காட்டுவாரு. ஆனா, பிள்ளையாரால் எழுதப்பட்ட ஏடு அப்படிங்கிறனால, அந்த ஏடே நமக்கு மெய்ப்பொருள் காட்டுகிறது. அப்ப இந்த பெருமானுக்கு கருவியானால் எல்லாம் பிரசாதம் தான் அப்படிங்கிறார். அப்ப ஞானசம்பந்தருக்கு அதுபோல இந்த கருவியான அந்த ஏடும் நமக்கு இந்த மெய்ப்பொருளை காட்டுகிறது. ஞான பொருளாய் நிற்கிறது. அதனால அந்த திருவுடை, அவர் கை, திருக்கை. அதனால ஞானசம்பந்த பெருமானுடைய சொல்லும்போது திருக்கைன்னு சொல்றார். அது நமது திருக்கையெல்லாம் நீக்குகின்ற கை. அந்த கையால் இட்ட ஏடு பொருள் காட்டிச் செல்லும். என்ன பொருள் காட்டுது அப்படின்னா, அவர் திருவுடைய பொருள் சிவம் என்பதை காட்டி ஏன்னா அங்க நிரூபணம் பண்றதே அதான். சைவ ஸ்தாபனம் தான் அங்க நடக்குது. அதனால அந்த இந்த ஏடே அதை செய்கிறதுங்கிறார். அதனால மெய்ப்பொருள் காட்டத்தகும். அவர் அ பெ ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் "எச்சில் மயங்கிட இட்டாரைக் காட்டு" அப்படின்னு அங்க அப்பா சொல்லும்போது, அவர் பெம்மான் இவனன்றே என்று காட்டியவர். இங்கும் அதே போல நமக்கு இந்த மெய்ப்பொருள் இந்த சைவம் தான், இந்த சிவம் தான் அப்படின்னு இங்கேயும் காட்டுகிறார். அதனால ஞானசம்பந்த பெருமானே நமக்கு குரு முதல்வராக திகழ்கிறார். இல்லையா? இது அவருக்கு இயல்பு. திருக்கையால் இட்ட ஏடும் பொருளை உணர்த்துகிறது. அதனால எழுதியிட்டப்பட்ட காரணங்கள் என்னன்னா, அதுவும் உபதேசமாயிற்று. அந்த ஞான பொருளாய் நிற்கிறது. அந்த ஏடும் நமக்கு ஞான பொருளாய் நிற்கிறது. ஏன்னா, இந்த "இரு நிலத்தோர்க்கு எல்லாம் காட்டி" அப்படிங்கிறாரு. ஏன்னா, இந்த உபதேசம் இது சொல்லப்பட்டது அ இங்க உள்ளவர்களுக்கு மட்டும் உபதேசம் இல்ல. அந்த யாரெல்லாம் அந்த வைகை கரையில நின்னாங்களோ, அந்த உபதேசம் அவங்களுக்கு மட்டும் இல்ல. விண், மண் மற்றும் எல்லா உயிர்களுக்குமாம். இந்த 224 புவனங்கள்லும் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே இது உபதேசம் தான். என்ன அன்று கண்டார் அன்றி, அன்னைக்கு பார்த்தவங்க மட்டும் இல்ல, இன்று இருப்பவர்க்கும், இன்று இருக்கவங்க மட்டும் இல்ல, நாளை வருபவர்க்கும் இது உபதேசம். இதுதான் பொருள் என்று காட்டுகின்றது. இத்தகைய வல்லன்மையுடையது இந்த பதிகம் தாங்கி இந்த ஏடு. ஏன்னா நீரை எதிர்த்துச் செல்கிறது அப்படின்றார். ஏன்னா, அ இந்த தீக்கை ஒன்றே ஏன்னா நமக்கு முன்னாடியே அந்த தீக்கையை செய்தாச்சு. ஆனா அந்த தீக்கை ஒன்றே நமக்கு வீடு பெற்றை தருவது இல்லை. அப்படின்னு நமக்கு 8ஆம் சூத்திரத்துல சொல்றார். ஞானத்தை அன்றி வீடு பேறு நமக்கு கிடைக்காது. ஏன்னா, ஆன்மா ஞானம் ஒன்றாலே வீடு பெற முடியும். வெறும் தீக்கையால மட்டும் நமக்கு திருவடியெல்லாம் கிடைச்சிராது. வீடு பேரெல்லாம் கிடைச்சிராது. அதனால இங்க ஆன்மா ஞானம் ஒன்றாலே வீடு பெற முடியும் என்று எல்லா ஆகமங்களும் அததான் சொல்லுது. அப்ப தீக்கை மாத்திரத்தால் மட்டும் முக்தி வராது. அது 8ஆம் நூற்பால சொல்றார். "ஒளியாலன்றி இருள் நீங்காது என்பது போல, ஞானத்தால் அன்றி ஆணவம் அடங்காது." ஞானத்துக்கு மட்டும் தான் அந்த ஆணவம் அடங்கி நிக்கும். சஞ்சித கன்மம் மட்டும் நீங்கும் தீக்கையில. ஆனா ஞானத்துக்குரியவன் அப்ப அது ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதி பெறக்கூடியவரா ஆகுறாரு. தீக்கை நடந்ததுக்கு அப்புறம். அப்ப இந்த சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்துல சொல்ற மாரி, "மேற்சரியா கிரியா யோகங்களை செய்து உழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொட ஆகலாம்." அப்ப இந்த தீக்கைய வாங்கி அத தவமாகி சரியை, கிரியை, யோகங்கள நம்ம செய்யும்போது, அது நல்ல நெறியாகிய இந்த ஞானத்தை காட்டுமே ஒழிய, மோட்சத்தை கொட ஆகலான்னு நமக்கு மெய்கண்டார் சுவாமி சொல்றார். அந்த நுட்பங்களை எல்லாம் இங்க ஆருடைய பிள்ளையார் தனது திருமணத்திற்கு வந்தோரெல்லாம் எ என அந்த திருமணத்துக்கு வந்தோம் அங்க பதிகம் சொல்றார்லே, "எமை போக்கருளீரே" அப்படின்னு சொல்ற மாரி, பாவனையால் அங்க எல்லாத்துக்கும் தீக்கை விசேடம் செய்து, அப்புறம் காதலாகின்னு அந்த பஞ்சாக்கர உபதேசம் செய்து, இந்த மனத்திற்கு வந்தோரெல்லாம் அந்த ஈனமாம் பிறவி தீர இம்முத்தி வாயிலில் புகும் அப்படின்னு அதை வாயிலை காட்டினார். இல்லையா? அந்த எல்லாத்துக்கும் அந்த வாயிலை காட்டினார். அதனால இவர் நம்ம முதல் குரு அப்படிங்கிறோம். இல்லையா? அப்ப அந்த திருமணத்தில் முக்தி வழியை தான் காட்டுகிறார். அந்த தீட்சா மண்டபத்துல இந்த வைகை கரையில இந்த இருவினை ஒப்பும் மலபரிவாகம் ஏற்பட்ட அந்த நல்ல மாணவன் இல்லையா? அந்த பாண்டியனுக்கு அந்த பரம ஞானாசிரியராக இருந்து ஆருடைய பிள்ளையார் பாவனையாலும், திருநோக்கத்தாலும், பரிசத்தாலும் உபதேசத்தாலும் ஆகிய தீக்கை விசேடங்களை எல்லாம் அது செய்து வைக்கிறார். அதான் பரமஞான உபதேசம். அந்த மெய்ஞானத்தை புகட்டி அருளியதே இந்த திருப்பாசுரம் என்ற இந்த அருளிப்பாடு. அப்படின்னு அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த பாசுரத்துக்கு அ 20 விளக்கத்தை சொல்றார். இந்த கருத்தை தான் பிள்ளையார் இந்த திருப்பாசுரத்திலயும் வைத்து காட்டுறார். தீக்கையால அன்றி ஞானத்தால மட்டும் தான் நம்ம வீடு பேறு அடைய முடியுங்கிறது. இல்லையா? அப்ப எம்பிரான் சிவனே எல்லா பொருளும்.
அப்படின்னு எழுதிய ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப் பாட. அப்ப அந்த ஓங்குறான். அவனுடைய உடல் கோணும், உள்ளக்கோணும் நீங்கி அவன் ஓங்குமாறு பாட. அம்புய மலரான் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூன் நிமிர்ந்தது அன்றேங்கிறார். அப்ப அது அனபாயனுடைய செங்கோல் எப்படி நிமிர்ந்து நின்னதோ, அதுபோல இந்த பாண்டியனும் நிமிர்ந்து நின்றான் அப்படின்னு அது பொருள் இதுவே எனக் காட்டி அவனுக்கு அவனுக்காக பாடியது இந்த திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரம் வாழ்க அந்தணர் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்பாசுரம். வாழ்க அந்தணர் வானவராணினும் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னு இந்த ஒரு பாடலுக்கு 4 பாடல்கள் விளக்கம் எழுதியிருக்காரு தெய்வ சேக்கிழார் பெருமான். அவர் இந்த வாழ்க அந்தணர்ல அப்ப இந்த சிவஞான மாபாடியத்தை செய்த சிவஞான முனிவர் அவருடைய பாடல்ல முதல் பாடலா வச்சிருக்கிறது இந்த வாழ்க அந்தணர் பாடலை தான் சொல்லியிருக்காரு. 5 செய்யுள் முதலாவதாக வரும். அந்த முதல் செய்யுள் வாழ்க அந்தணர் அப்படின்னு அந்த பாசுரத்தை ஏன்னா இது கேட்ப கிளர்ந்த மெய்ஞானம். இந்த பாசுரம் வாழ்க அந்தணர்ங்கிற அந்த பாசுரம் கேட்ப கிளர்ந்த மெய்ஞானம் அப்படின்னு ஏன்னா இந்த உயிர்களுக்குரிய அந்த பாசத்தை நீக்கி மெய்யானது எது அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுக்க வல்ல பாசுரம் இந்த பாசுரம். அதனால முதலாவதாக 5 பாடல்கள்ல முதல் பாடலா இந்த திருப்பாசுரத்துல இருக்கக்கூடிய இந்த வாழ்க அந்தணர் அப்படிங்கிற அந்த பாடல் வச்சிருக்காரு. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 பாட்டு ஒரு யாப்பு, ஒரு சந்தமா இருக்கும். மற்றவையெல்லாம் ஒரு சந்தமா மற்றவையெல்லாம் ஒரு இருக்கும். எப்படி சிவஞான போதத்த பொது, சிறப்பு அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்களோ, அந்த மாரி இந்த 3 பாடல்கள் ஒரு யாப்பு, ஒரு சந்தமாகவும், மீதி உள்ள 9 பாடல்கள் ஒரு யாப்பு, ஒரு சந்தமாகவும் இருக்கும். அப்ப 2 இயல் அமைந்த பதிகம் இது மட்டும் தான் இந்த மாரி இத்தன பதிகத்துல இந்த ஒரு பதிகம் தான் அந்த மாரி வேறு வேறு மாரி அமைந்திருக்கு. வேறு வேறு சந்த நிலையில அமைந்த பாடல். சேக்கிழார் பெருமானும் அந்த உரை செய்யும்போது அதே மாதிரி அந்த அதே மாரி உரை செய்திருக்கார். ஏன்னா, ஆ இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பிறவி நோக்கம் நிறைவேறிய பாடல். இந்த பரசமய நிராகரிப்பு செய்தது இந்த பதிகத்துல தான். அதனால இந்த பதிகத்தை மெய்ஞானமாக கூறுகிறார் அருள்நந்தி சுவாமி. இந்த பாசுரம் அவன் சிவஞான முனிவர் எழுதின அந்த அறுவகை வாழ்த்து கூறியதன் முன் இந்த அறுவகை வாழ்த்து இதுல சொல்றார். சிவஞான போதம் என்ன உணர்த்துது அப்படின்னா, இந்த துயர் தீர்ந்தார் அப்படிங்கிறத உயர்த்துது. அது போலயே இந்த பாசுரமும் உலகரும் அவ்வாறு இந்த பிறவி துயர் தீர வேண்டும் எப்படின்னு பாடியத்தையும் இந்த பாசுரமும் ஒரே மாரியே சொல்லுது. அதனால குறிப்பால் உணர்த்துகிறார். அதனால ஒரு பாடல் அப்படின்னாவே, ஒரு பாடான் பொருள் அப்படின்னாவே, ஒண்ணு அந்த பாட்டு எழுதுறாங்கன்னா, அது புகழ்ச்சியா இருக்கும், அல்லது வாழ்த்தா இருக்கும், அல்லது வழுத்துதலா இருக்கும். புகழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பித்து கூறுவது. வாழ்த்து அப்படிங்கிறது நீடு வாழ்க என்று வாழ்த்துதல். வழுத்துதல் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை பராவுதல். இந்த 6 முக்கிய தொல்காப்பியத்துல சொல்றாரு. இத வாழ்த்தப்படும் பொருள் 6 அப்படின்னா, முதல்ல யார வாழ்த்தணும்னா முனிவர், 2வது துறவி, 3வது பார்ப்பார், 4வது ஆணிரை, 5 மலையும், வேந்தரும். அப்ப அடுத்தது வேந்தர். அப்படின்னு இந்த 6 பொருள்கள் 6 பொருள்கள் வாழ்த்த வேண்டியதுங்கிறார். இதுல பார்ப்பார் அப்படிங்கிறவங்க முற்காலத்துல அறுதொழில் செய்தவர். அதனால அவங்களுக்கு அறவோர்ன்னு பேரு. இப்ப எல்லாரும் எல்லா தொழிலும் செய்றார். அதனால இந்த பார்ப்பருக்கு பதிலா இந்த இடத்துல அறத்த வைக்கிறார். ஏன்னா, அறம் செய்பவர் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். அறம் வாழ்த்தப்பட வேண்டும். அறம் செய்வோரும் வாழ்த்தப்பட வேண்டும். அதனால தான் அந்த சங்கரருக்கு சந்த முதலான வேள்விகளை செய்யக்கூடிய இந்த அந்தணர், தேவர், ஆணினம் வாழ்க அப்படின்னு முதல்ல சொல்றார். அப்ப அந்த அர்ச்சனைகள் செய்வதால் அன்றி இந்த நிகழாது. வழிபாடு அப்படிங்கிறது அர்ச்சனை தான். அப்ப அந்த அர்ச்சனைக்குள்ளார இருக்கக்கூடியது எதுன்னு நம்ம தெரியணும். அதனால சங்கரனுடைய பூசைகள் தொடர்ந்து நடக்கணும். அப்ப அதுக்கு அந்த பூசை நடக்கணும்னா, அதற்கு அந்தணர் வேணும், தேவர் வேணும், ஆணினம் வேணுங்கிறனால முதல்ல அந்தணர், தேவர், ஆணினம் வாழ்க அப்படின்னு அந்த பூசை மன்னுதல் வேண்டும். தொடர்ந்து அந்த பூசை நடக்கணும்னா, இது நடக்கணுங்கிறார். ஏன்னா, வேள்வி அர்ச்சனை வழிபாடுகளின் பயனாய் விளைவது அவற்றுக்குரிய நல்லுறுப்பாகிய மழை. இல்லையா? அந்த மழை பெருகணுங்கிறாரு. அவற்றை காக்கும் மன்னவனும் ஓங்கணும். அவற்றால் வரும் நலங்களை அடைய ஒட்டாமல் செய்கின்ற அயல் நெறிகள், தீமைகள் வீழணும். உயிர்கள் யாவும் அந்த சிவநாமத்தை கூறி வளர வேண்டும், வாழ வேண்டும். இவ்வாறு இந்த உலக உயிர்களின் துன்பத்தை நீக்குக
என்கிறார் இந்த பாடல்ல. அந்த உயிர்க்கு ஆணவம் அனாதியே சூழ்ந்திருக்கிறது. அப்ப அதனால அவற்றை இந்த பிறப்பு இல்லையா? அப்ப இந்த பிறப்புங்கிறதே மாயையால கூட்டப்படுது. அப்ப ஆணவம் அனாதியாவே இருக்கு. மாயையும், வினையும் நடுவுல இறைவனால கூட்டப்படுகிறது. அது மருந்தாக கூட்டப்படுகிறது. இந்த மும்மலம் சூழப்பட்ட உயிரைத்தான் ஆன்மாக்கள்ன்னு சொல்றோம். இந்த அப்ப துயர் சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆன்மாவை ஏன்னா அறிவே மலம் சூழ்ந்திருந்தா அங்க துயரத் தவிர எதுவுமே இருக்காது. அப்ப அறிவு தூய்மையுடையதா இருந்தா தான் அது இன்பமா இருக்க முடியும். அது மலம் சூழ்ந்திருந்தா, அங்க இன்பம் அப்படிங்கிறது இருக்காது. அதைப் பற்றித்தான் அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு, "குற்றங்கள் எல்லாம் இவன்பாலே" என்கிறார். அதனால குற்றம் கொள்கலன்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. இல்லையா? அப்ப இவை அனைத்தும் தீர ஆள வேண்டியது. இல்லை தீயவைகள். அதனால அதெல்லாம் ஆள வேண்டியது. அப்ப இந்த இவற்றிலிருந்து விடுபட இந்த உயிர்கள் இல்லையா? அந்த உலகெங்கும் மலத்திற்கு மறுதலையான அரண்நாமம் சூழ வேண்டும். அப்ப ம அரண்நாமம் சொல்ல சொல்லத்தான் இந்த மலத்தினுடைய ஆற்றல் அடங்கும். அப்ப நோய், மருந்து ஆகியவற்றால் வரும் துயர், நோயும், மருந்து 2மே நீக்கப்பட வேண்டியது. அதான் இங்க சொல்றார். இவற்றிற்கு காரணமான ஆணவத்தின் வழி ஆள்தலும், அடங்குதலும் நிகழணும். இதற்கு காரணமா அப்ப இதற்கு காரணமான அந்த வைத்தியநாதனாகிய அந்த பெருமான், அந்த அரனுடைய மருந்தான அவன் நாமம். இல்லையா? அந்த வைத்தியன் அந்த பேர் உபகாரி அவன். இல்லையா? அவனை பூசித்து போற்றுகின்ற அந்தணர். இல்லையா? அப்ப அந்த பெருமானை யாரெல்லாம் பூசித்து போற்றுகிறார்களோ, அவர்களை இங்க அந்தணர்ன்னு சொல்றார். இல்லையா? அந்த வைத்தியனுக்கு கருவியாய் நின்று ஏவல் வழி உதவும் வானவனும். இல்லையா? அப்ப அந்த வைத்தியருக்கு கருவியாக இருப்பவர்கள் இந்த வானவர்கள் தான். ஏன்னா இந்த வானவர் அப்படின்னு சொல்லும்போதே, அவர்களால என்னென்னலாம் நமக்கு நன்மை நடக்குதுங்கிறத அங்க சொல்றார். அப்ப அந்த அவன் பூசைக்கு உதவுகின்ற ஆணினமும் வாழ்க. வா அப்ப அந்த பூசைக்கு ஆணினங்கள் எல்லாம் நமக்கு உதவுது. அதனால அந்த ஆணினங்கள் வாழ்க. அப்ப உலகம் செழிப்புற்று நலம் பெற உலகில அளவாக மழை பெய்யணும். அதான் மழையின் வீழ்ச்சியும், அதை மக்கள் அனுபவிக்க காத்து உதவுகின்ற வேந்தனும். அப்ப மன்னன் அத முறையா இதையெல்லாம் நமக்கு செய்து தரணும். அப்ப நாடும் அந்த வளத்தினும், நலத்தினும் ஓங்கணும். வளத்திலயும் ஓங்கணும். அதனால தலையா அ தலையாய் உள்ள எல்லாம் இந்த அறியாமை முதலிய குற்றங்கள் ஆள்தலும் நிகருமாறு இங்கு பாடுகிறார். அப்ப இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கறதுக்காக இங்கே பெருமான் பாடுகிறார். இந்த அருள்நந்தி சொல்றார், "நேசத்தால் தொழுநீ பாசத்தார் விடவே." அப்ப பாசம் என்ற பந்தம் நம்ம விட்டு நீங்க வேணுமானால் அந்த வழிபாட்டை நம்ம நேசத்தோட செய்யணும். அததான் சொல்றாரு. இந்த பாட்டுல உலக நன்மைகள் குறித்து வேள்விகள், அர்ச்சனைகள், வழிபாடுகள் ஆகியவை செய்கின்ற அந்த அந்தணர்கள் வாழ்க அப்படிங்கிறார். அந்த வேள்விகளை சிவன் நியதிப்படி ஏற்றிச் செலுத்துகின்ற வானவர்கள். அந்த வேள்விக்கான பயன்களை கொடுக்கின்ற அந்த வானவர்கள். அப்புறம் பெருமானுக்குரிய அந்த பஞ்சகவ்யம், திருநீறு தரும் அந்த பசு கூட்டங்கள் வாழ்க. என்னது நீரு தரும் மூலம்ங்கிறாரு. ஞா சண்டேச நாயனார் புராணத்துல சேக்கிழார் சுவாமி அந்த பசுக்களை நீரு தரும் மூலம் அப்படிங்கிறார். அதனால அந்த பஞ்சகவ்யம், திருநீறு, அந்த பசு கூட்டங்கள் அப்படி தரக்கூடிய அந்த பசு கூட்டங்கள் வாழ்க. அந்த வேள்வியின் பயனா நமக்கு கிடைக்கிறது குளிர்ந்த இந்த மழை. அந்த மழை நன்றாக பொழிக. அப்ப சிவாலய பூசனைகளை முதலியவற்றை அழியாது காத்து வருகின்ற மன்னனுடைய செங்கோல் ஆட்சி ஓங்குக. அப்ப வேள்வியின் பயனாய் வருகின்ற இந்த பயன்களை அடைய ஒட்டாமல் தடுப்பது இந்த கேடு விளைவிக்கின்ற அயல் நெறிகள். அந்த அயல் நெறிகளுடைய தீவினைகள் ஆள்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நம்மள விட்டு நீங்கணும். உயிர்கள் யாவும் இந்த சிவநாமத்தை ஓத வேண்டும். ஏன்னா, அந்த சிவநாமம் தான் நம்மளுடைய மலத்தை கெடுக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்றார். இல்லையா? ஆமா. இந்த உலக மக்களின் துன்பம் நீங்குக என்றார். அந்த 5 எழுத்து சொல்வதனால, இந்த 5 எழுத்தினுடைய துன்பம் நீங்கணும். 5 எழுத்தினால இந்த துன்பம் நீங்கணுங்கிறார். அந்த அந்தணர், வானவர், ஆணினம் எல்லாம் வாழ்க என்பது, ஆலயங்களில் இந்த சிவார்ச்சனை முதலியவை நிலைத்து நிற்கணும். அதுக்காக தான் வாழ்க அந்தணர், வானவர், ஆணினம் வாழ்க அப்படின்னு நமக்கு தனித்தனியா சொல்றார். அப்ப இந்த நிலைத்து நிற்றதுனால இந்த உலகத்துல சுபிட்சமாக அந்த 5 எழுத்து ஆலயங்கள் எல்லாம் நிலைத்து நின்னா தான் உலகத்துல நம்ம சுபிட்சமாக வாழ முடியும். அப்படி சுபிட்சமாக வாழ வாழ்த்துவது, வேள்வியால் இந்த உலகம் சுபிட்சம் அ அடையும். ஏன்னா, அத ஞானசம்பந்த பெருமானே சொல்றார். "கற்றாங்கு எரிஓம்பி கலியை
வாராமை. அப்ப எரிவோம்பி கலியை வாராமை செற்றார் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த அந்தணர் அப்படின்னா யார் அப்படின்னா, அவங்க அந்த அறவழியில் நிற்பவர். மறுவிலா மரபில் வந்தவர். அவர் குற்றமற்றவர்ன்னு சொல்றார். அப்ப மாறுபடாத ஒழுக்கத்தை உடையவர் யாரோ அவரே அந்தணர். பிறர் துன்பத்தைக் கண்டு இரங்கி, பிற உயிர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி, அந்த பிறர் துன்பத்தை யார் நீக்கிறார்களோ அவர்களை அந்தணர்ங்கிறார். இதெல்லாம் அந்தணருக்குரிய அந்த குவாலிட்டீஸ். அவங்களுக்குரிய அந்த என்ன சொல்றது? ஆ தகுதிகள். அந்த உயிர்கள் உய்வதற்கான திருநீற்று செல்வத்தை போற்றி பாதுகாப்பவர்கள். இல்லையா? அவர்களை அந்தணர்ன்னு சொல்றார். அப்ப எ போற்றத்தக்கது சிவபெருமானிடத்து அன்பேயாம் அப்படின்னு வாழ்பவர்கள். ஏன்னா, அந்த அன்பினால தான் இன்பம் வரும். அந்த இன்பமே வீடு பேர். இல்லையா? உருவது நீற்றின் செல்வம் அப்படிங்கிறது அந்த திருநீறு பூசப்பெறுறது ஞான விளக்கம் தான். அந்த திருநீறு பூசப்பெற்று அந்த பெருமான் மேல அன்பு பெருக, பெருக, பெருக அவன்பால் அன்பு என்பதுதான் ஆனந்த விளக்கம். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஆனந்த விளக்கத்தை பெறுவது தான். அந்த அப்ப அந்த ஞான விளக்கத்தின் வழியாகத்தான் அந்த ஆனந்த விளக்கத்தை நாம அடைய முடியும். அப்படிங்கிறத சொல்றார். அப்புறம் அந்த அந்தணர்கள் அறுவகை தொழில் உடையவர்கள். 6 வகையான தொழிலை உடையவர்கள். ஏன் அப்படின்னா, அந்த ஓதல், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் இந்த 6 வகையான தொழில். ஏன்னா, அவங்க ஓதுவது மட்டுமல்லாம, அந்த உலக நன்மைக்காக அவர்கள் ஓதுவது மட்டுமல்லாமல், இந்த உலகத்தில உள்ள உயிர்களை ஓதவும் வைப்பார்கள். அவர்களே அந்தணர்ங்கிறார். சித்தியார்ல இந்த பாடல் சொல்றாரு. "ஞான நூல்தனை ஓதல்" ஞான நூல்கள ஞானம் பெறுமாறு நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற கருவியாக இருக்கக்கூடிய இந்த நூல்தனை ஓதல், ஓதுவித்தல். இல்லையா? நாம படிக்கிறது மட்டும் இல்லாம, மற்றவர்களையும் என்ன பண்ணணும்? அத ஓதுவிக்கணும். அந்த நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். நம்மளும் கேட்கணும், மற்றவர்களையும் கேட்குமாறு செய்யணும். அதான் நட்பொருளை கேட்டல், அ தான் கேட்டல். அப்ப நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். கேட்டதோட மட்டுமல்லாம, அந்த பொருளை சிந்திக்கவும் செய்யணும். அதனால ஈனமிலா இப்பொருளதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசைங்கிறார். அப்ப ஊனமிலா கன்மங்கள், தபம், ஜெபங்கள், தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் என ஊட்டுவது யோகம் அப்படிங்கிற இந்த யோக நெறியில நின்னு, இப்போ படிப்படியா, படிப்படியா ஒவ்வொரு நிலையில உயர்ந்து, ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர். அந்த தகுதி உடையவர்கள் தான் இந்த அந்தணர்கள். அப்படி மேலான ஞானத்தால் அர்ச்சிப்பார்கள். வீடு எய்த அறிந்தோர் எல்லாம். அப்ப அந்த யாரெல்லாம் அந்த வீடு பேறு அடையணுன்ற அந்த விருப்பம் இருக்காங்களோ, அவர்கள் இந்த முறையில இருப்பாங்க. அப்ப அந்த பெருமானுடைய பணியான அந்த ஏன்னா அறிவித்தல் அப்படின்னாவே, அது பெருமானால மட்டும் தான் நடக்கும். அந்த அறிவித்தல் தொழில பெருமான் அ அவனுடைய அவருடைய அவரு அவருடைய கீழ இருந்து அத செய்வதற்கான அந்த அருளை யாருக்கு குடுத்திருக்கானோ, அவர்களை நாம அந்தணர்ன்னு சொல்றோம். அதனால இதை ஏன் இந்த ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இவற்றால் தான் இந்த உயிரினுடைய இந்த படிநிலையில தான் இவற்றால் இந்த உயிரினுடைய துன்பத்தை நீக்குபவர்கள். இல்லையா? ஏன்னா இந்த துன்பத்துக்கு களின்னு ஒரு பேர் இருக்கு. ஆணவத்திற்கும் களின்னு ஒரு பேர் இருக்கு. இல்லையா? அதனால பெறுவது திருநீற்று ஞானம். உறுவது மெய்ப்பொருள். ஏன்னா உறுவதும், பெறுவதும் ஒன்றுதான். ஞானத்தை பெற்றால், ஞானத்தை கொண்டு அவன்பால நம்ம அந்த அன்பை செலுத்தணும். இல்லையா? அதனால அப்படி அன்பை செலுத்தி, அதனால் உயர்ந்தவர் இந்த அந்தணர். யார் பெருமானிடத்தில தனது தொழிலாக கைங்கரியம் செய்கிறார்களோ, இல்லையா? அப்ப அந்த நமக்கு தொழிலே பெருமான்ட்ட கைங்கரியம் தான் அப்படின்னு யார் இருக்கிறார்களோ, அவர்களே அந்தணர்கள். ஏன்னா, ஞானம் முதலாக சொல்லப்படுகின்ற அந்த 4 வகை நெறிகளும் குற்றமறத் தெரிந்து, அந்த படிநிலையிலே உயர்ந்து ஞானத்தை பெற்றவர்கள் யாரோ, அவர்களே அந்தணர் அப்படிங்கிறார். அப்புறம் நம்ப சித்தியார்லயும் அந்த பாடல் நமக்கு சொல்றார். இந்த ஞான யோகம் அதெல்லாம் எப்படி அந்த முறையில எப்படி வந்து பெருமானை அடையணுங்கிற அந்த முறைய நமக்கு சித்தியார்ல ஒரு ஞான யோக கிரியா சரியை நான்கும் நாதன் தன்பணி. அதெல்லாம் யார் செய்ய முடியும்? அந்த ஞான, யோக, கிரியை, சரியை 4ம் அதெல்லாம் பெருமானுக்கு தன்பணி. ஞானி நாளினுக்கும் உரியவன். இந்த ஞானி என்ன பண்ணணும்? ஞானின்றவன் எல்லாத்துக்கும் உரியவனா இருக்கணும். இப்ப அப்புறம் 4 அப்படிங்கிறது இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த 4 நெறியில நிக்கிற அந்த ஞானிகளத்தான் நம்ம அந்தணர்ன்னு சொல்றோம்.
ஊனமிலா யோகம் முதல் மூன்றினுக்கும் உரியன். அப்ப அந்த யோகத்துல இருக்கவன் யாரு அப்படின்னா, அந்த சரியை, கிரியை, யோகத்திற்கு மட்டும் உரியவன். யோகி. அப்படி 3ற்கும் உரியவனை யோகின்னு சொல்றான். கிரியாவான் அப்படின்னு சொல்ற அந்த கிரியைக்குரியவன் யாருன்னா, தான் உன் கிரியை, ஆதி என 2ற்கும் உரியவன். அந்த சரியைக்கும், கிரியைக்கும் உடையவன் கிரியவன். அப்ப சரியையினால் நின்றோன் அச்சரியைக்கே உரியவன். ஆதலினால் யார்க்கும் ஈனமிலா ஞானகுருவே குருவும் இவனே. ஈசன் இவன்தான் என்றும் இறைஞ்சி ஏத்தே. அதனால இங்க அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற அந்த 4 நெறிக்கும் உரியவர். சரியை அப்படின்னா, சரீரத்தால் செய்யக்கூடிய தொண்ட நம்ம சரியைன்னு சொல்றோம். அப்ப இந்த அந்தணர்களானவர்கள் இந்த சரீரத்தை பெருமானிடம் ஒப்படைத்து செய்யணும். அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த கைத்தொண்டெல்லாம் பெருமான்ட்ட நம்ம ஒப்படைத்து செய்வதே சரியை. அப்புறம் அந்த கிரியை நம்ம அந்த சரியைங்கிறது புறத்துல செய்வது. கிரியைங்கிறது இல்லத்திலிருந்து உள்ளத்தால் செய்வது கிரியை. அந்த கிரியையில பெருமான நாம அ வ அகத்தில் பெருமான வழிபடக்கூடிய அந்த இல்லத்தில் வைத்து அந்த வழிபடக்கூடிய அந்த வழிபாட்ட தான் கிரியைன்னு சொல்றோம். உடலாலும், உள்ளத்தாலும் செய்யக்கூடியது கிரியை. அப்ப இந்த உடலையும், உள்ளத்தையும் ஒப்படைத்து செய்வது தான் கிரியை அப்படிங்கிறோம். அப்புறம் அந்த யோகம் அப்படிங்கிறது மனமுதலான அந்த அந்தக்கரணங்களை பெருமான்ட்ட ஒப்படைத்து செய்வத நம்ம யோகம்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி நிலைகள்ல இருந்து அதை ஒன்றிச் செய்வது. அந்த சரியையும், கிரியையும் ஒன்றிச் செய்வதே யோகம். அப்ப அந்த மாரி அந்த சரியை, கிரியை, யோகம் அதை நிறைவு செய்தவர்களுக்கு இந்த ஞான குரு அ அதை வாய்த்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்துக்கு வழிகாட்டுகிறார். அந்த ஞானத்த குடுக்கும்போது தான், அந்த ஞானத்தால் பெற்ற ஞானத்தைக் கொண்டு அந்த பெருமான்ட்ட அன்பு செலுத்த அ அந்த பெருமானுடைய திருவருளை பெற்று வீடு பேறு அடையக்கூடிய தகுதி உடையவர்களைத்தான் இந்த அந்தணர் நம்ம இங்க சொல்றோம். அப்ப அந்த ஞானி நாளினுக்கும் உரியவன் அப்படின்னு சொல்றதுனால, மேலே செல்ல செல்ல பொறுப்பு அதிகம். அதனால இவர்களுடைய பொறுப்பும் ரொம்ப அதிகம் அந்த அந்தணர்களுக்கு. அத இங்க சொல்றார். தானம், தவம் 2லும் பேரறங்கள் அதுல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பவர்களை இங்க அந்தணர்ன்னு சொல்றார். அவர்கள் நடுநிலைமை உடையவர்களாக இருக்கணும்ன்ற அவர்களை அந்தணர்ன்னு சொல்றார். ஏன்னா பகை பொதுமல், நட்பு இல்லை என பாகுபாடு. அந்த பகைன்னு சொல்லக்கூடாது, இந்த பொதுமல் இல்ல, நட்பு இல்ல அப்படிங்கிற அந்த பாகுபாடு இன்றி இருப்பவர்களைத்தான் இங்க நம்ம அந்தணர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப மானம், பொறை என்ற 2ற்கும் உரியவர். ஏன்னா நவையற அப்படின்னு சொல்லும்போது மனத்தின்கண் உள்ள குற்றம் நீங்கி இருப்பவர்கள். பொறை அப்படிங்கிறது தீங்கை பொறுத்து இருப்பவர்கள். மானம் அப்படிங்கிறது தன் நிலையில் நின்று என்றும் இறங்காதவர்கள். இத்தகைய தகுதி உடையவர்களைத்தான் நம்ம அந்தணர்ன்னு சொல்றோம். அப்ப இந்த 4 படிநிலைக்கும் உரியவர். அரும்பு, மலர், காய், பூ, கனி அன்றோ பராபரமேன்னு தாயுமானவர் சுவாமி சொல்ற மாரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலை. மற்ற சமயங்கள் எல்லாம் இது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மார்க்கம்னு சொல்லுது. சரியை ஒரு மார்க்கம், கிரியை ஒரு மார்க்கம், யோகங்கிறது ஒரு மார்க்கம், ஆ ஞானங்கிறது ஒரு மார்க்கம் அப்படி பிரித்து சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. 4 நாம சைவம் அப்படி சொல்லல. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலை. சரியை முடிச்சவங்க கிரியை, கிரியை முடிச்சவங்க யோகம், யோகம் முடிச்சா ஞானம். அப்படின்னு இத படிநிலை. அதனால இங்க தாயுமானவர் சுவாமி அத அரும்பு, மலர், காய், கனி அப்படின்னு நமக்கு சொல்றார். அப்ப இந்த தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றத, அறநெறியால் வந்த பொருளை தக்க வகையால் வந்த அந்த பொருளை தக்கோர்க்கு கொடுத்தல். யார் உரியவர்களோ அவர்களுக்கு கொடுத்தல். அதுலயும் அது கூட சரியை தான். அத சொல்றார். அப்ப அந்த தகுதி என்ன இதுக்கு அப்படின்னா, அந்த நடுநிலைமையில இருக்கிறது தான். அந்த செம்பொருளையே சிந்தித்திருப்பர். அந்த பெருமானைத் தவிர யாரையும் சிந்திக்காத செம்மையர்கள் இவர்கள். அப்ப யாரிடமும் நட்புடன் பழக்கும் பண்பு மிக்கார். எல்லாரையும் ஒரே மாரியே பாவிக்கக்கூடிய அந்த பண்புடையவர்கள். அல்லையா? இதற்கு மேல ஒரு பேரு அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்ற தன்மை. ஏன்னா, அந்த பெருமானை அ அப்படி ஆராதிக்கக்கூடிய, பூசை செய்யக்கூடிய, அவரை பரிவட்டம் சாத்தக்கூடிய, அலங்காரம் செய்து பார்க்கக்கூடிய அந்த தகுதி உடையவர்கள். இல்லையா? அதுக்கு மேல ஒரு பேரே இல்ல அப்படிங்கிறதுனால, அடங்கிய சிந்தை உடைய இவர்களை அந்தணர் சொல்றோம். அதனால இந்த அந்தணர்கள் இப்படிப்பட்ட அந்தணர்கள் தான் பிறர்க்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்க முடியும். அந்த வழிபாடுகளை பிறருக்கு அத ஓதல், ஓதுவித்தல் அப்படின்னு அந்த தலைமை பெற்றவர்கள். அதனால மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த பெருமானுடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா அறிவித்தா பெருமான் தான் செய்ய முடியும். பெருமானுடைய பிரதிநிதியாக இருந்து நமக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்கள் அந்த அந்தணர்கள். அதனால தலைமை பெற்றவர்கள். இனிமேட்டு பெறக்கூடிய பேரு அப்படின்னு ஒண்ணும் இல்லாதவர்கள். ஏன்னா
பெறத்தக்க பேறு அனைத்தையும் இந்த பிறவியிலேயே, இந்த உலகத்திலேயே, இந்த உடலிலேயே இருந்து முக்தி பெற்று வாழக்கூடியவர்கள். அப்படி தமக்கு உவமை இல்லாதவர்கள் இந்த அந்தணர்கள். அதனால முதல்ல ஞானசம்பந்த பெருமான், இந்த அந்தணர்கள் இருந்தா தான் நமக்கு இந்த நெறியை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அப்படின்ற அந்த தன்மை உடையவர்கள். அதனால இவர்கள் இருந்தா தான் இங்க அறம் இருக்கும். ஏன்னா அறம்ங்கிறதையே சிவபூஜை அப்படின்னு சொல்றோம். அந்த அதை பிறருக்கு அந்த சரியை, கிரியை, யோகம் அந்த அதையும் அறம்ன்னு சொல்றோம். அப்ப இந்த 3யும் பிறருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி உடையவர்களாக இந்த அந்தணர்கள் இருக்கிறதுனால, முதல்ல ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, பெருமான் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியார்களை எப்படி பாடுறதுன்னு எடுத்துக் குடுக்கும்போதே, வாழ்க அந்தணர் அப்படின்ற அந்த சொல்லுல தான் எடுத்துக் குடுக்குறாரு. இல்லையா? அதனால இந்த அந்தணர்கள் என்பவர் அறவோர். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அதனால எல்லா உயிர்களிடத்தும் இரக்கத்தை காட்டி, அந்த உயிர்கள் மேல பரிவு கொண்டு, அந்த உயிர்கள் நல்ல ஒரு கதியை அடையணும்னு ஆர்வமுடையவர்களாக அந்த உயிர்களுக்கு நிலைக்கு இறங்கிச் சென்று, அந்த அ சரியா, கிரியா, யோக ஞானங்களை முறையாக சொல்லித் தரக்கூடிய அ அவர்களையே இங்க அந்தணர். ஏன்னா அவர்கள் இருந்தா தான் இந்த நெறி போய் சேரும்னு முதல்ல இங்க அந்த அ சேக்கிழார் சுவாமியும் சொல்வாரு. அ இவ்வளோ அது தில்லைவாழ் அந்தணர் புராணத்துல அவ்வளவும் சொல்லிட்டு சொல்வார். "இவர் தம் பெருமை எல்லாம் இயம்பலாம் எல்லை தாமோ" இதெல்லாம் இவங்களுடைய பெருமையெல்லாம் ஒரு எல்லைக்குள்ளார அடக்கி சொல்ல முடியுமா? அந்த அந்தணருடைய பெருமையை அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த செந்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்டர் தொகை முன்பாட அன்று அவன் தொண்டர்தமை அருளிய ஆரூர் அண்ணல் முன் திருவாக்கால் கோத்த முதல் பொருள் ஆனார் அப்படின்னு இந்த அந்தணர்கள தான் அந்த ஆரூர் பெருமானே முதல்ல தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு முதலா பெருமான் எடுத்துக் கொடுத்ததே இந்த அடியார்களைத்தான். அதனால தான் இங்க அத அ அ அதை இங்க ஞானசம்பந்த பெருமான் அதைப் போலவே இங்க முதல்ல வாழ்க அந்தணர் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தொடங்கி நமக்கு இந்த பாசுரத்தை தொடங்கி வைக்கிறார். திருச்சிற்றம்பலம். இந்த அளவுல இன்னைக்கு நம்ம நிறைவு செய்வோம். மீதி இருக்கக்கூடியத அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக்கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்று 8 மணிக்கு வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்கிற இந்த திருப்பாசுரத்தில் சாத்திர கருத்துக்கள் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் திரு ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசன் ஐயா அவர்கள் நம்மிடையே உரையாற்றினார்கள். இந்த பாசுரம் 12 பாக்களை கொண்டது, செய்யுளை கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு பாடலுக்கே இந்த ஒரு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. அப்படிதானங்க ஐயா? ஐயா சொல்லு ஸ்ரீதேவ் ஒரு சொல்லுங்கய்யா. ஒரு சொல்லு. ஒரு சொல்லுக்கே வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்ற அ அடுத்த வரிக்கு செல்வதற்கு முன்பே இவ்வளவு நேரம் பிடித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு அ வரும் காலங்களிலே ஐயா அவர்கள் சொல்லுகிற திகதிகளிலே தொடரும் என்று கூறி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி முடித்த ஐயா
அவருடைய இனி வரும் காலங்களிலும் அதனுடைய தொடர் நிகழ்வாக அவர் எடுத்து இயம்புவார்கள் என்று சொல்லி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஐயா அறிவிக்கின்ற அந்த திகதியிலே, அடுத்த திங்கட்கிழமையோ அல்லது வருகிற நாட்களிலோ அவர்கள் அறிவிக்கின்ற நாட்களிலே அடுத்த வகுப்புக்கு நாம் தயாராவோம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா, சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ இதனுடைய தொடர்ச்சிய நீங்க எப்படி கொண்டு போலான்றீங்க? வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு போலான்னு நினைக்கிறீங்களா? புதன்கிழமை சொல்லலாங்கய்யா. புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் சொல்லிடலாங்கய்யா. ஓ! திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. ஆமா. இன்னைக்கு திங்கட்கிழமை பேசியிருக்கீங்க. அப்படித்தானே? ஆமாங்கய்யா. எப்படி எடுக்க போறீங்க? வருங்காலங்கள்ல பேசி முடிக்க முடியுமா அத? முடிச்சிடலாங்கய்யா. இந்த ஆ, வாரத்துக்குள்ள முடிச்சிடலாங்க. ஆ புதன், வியாழன், வெள்ளி. வருகிற ம். புதன், வியாழன், வெள்ளி எடுத்துக்க போறீங்க இல்லையா? இந்த ஏன்னா ஒரு அறிவிப்பா பாடலுக்கு குடுத்துருவோம். மட்டும் வாழ்காந்தனர் மட்டும் கொஞ்சம் விரிவா இருக்குங்கய்யா. மத்ததெல்லாம் நம்ம சொல்லி வேகமா போயிடலாம். சரிங்கய்யா, சரிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. வருகிற புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் அதனுடைய தொடர் நிகழ்வு நடக்கும் என்று கூறி, நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. அனைவருக்கும் வணக்கங்க.